பேரன்புக்குரிய இந்த நெஞ்சிலே குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பான தமிழ் உறவுகளே, உங்களுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் கலந்த இனிய வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். அன்பானவர்களே, நான் தான் உங்களுடைய உதச்சி கோட்டை விஜயன். பேரன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் அறிவதற்காக உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம், காலத்தால் அழியாத இந்த உலகம் அறிய வேண்டிய ஒரு அறிவு பெட்டகம். இந்த உலகத்திலே அறிஞர்களையும் இந்த உலகத்திலே முதியவர்களையும் இளைய சமூகத்தையும் இன்று அடிமையாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரக்கன், அதுதான் போதை என்ற ஒரு அரக்கன். அந்த அரக்கனை இந்த உலகத்திலிருந்து மாற்றுவதென்பது மிக மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த கடினமான ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டு அடிமையாகி அழிந்து செல்லக்கூடிய இளைய சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான புத்தகம். அதுதான் மேதையை பேதையாக்கக்கூடிய போதை. அதாவது மேதையை பேதை ஆக்கக்கூடிய போதை என்ற ஒரு தலைப்பிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் பேரன்புக்கும் பெருமதிப்புக்குரிய ஐயா முழங்குழி வா. லாசர் அவர்களுடைய கைவண்ணத்திலே 2018ஆம் ஆண்டிலே வெளிவந்திருக்கக்கூடிய புத்தகம்தான் இந்த மேதையை பேதையாக்கக்கூடிய போதை. ஏறத்தாழ 2018ஆம் ஆண்டிலே வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த பக்கங்கள் 187க்கும் அதிகமான பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தினுடைய விலை மதிப்பு ரூபாய் 130. இந்த புத்தகத்துக்கு முக்கியமாக பத்மகவி குற்றாலதாசன் அவர்களிலிருந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏகோபித்த தமிழ் அறிஞர்கள், பல்லாயிரக்கணக்கான அறிஞர்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு முன்னாகவே இந்த புத்தகத்தை எழுதிய பேராசிரியரை வாழ்த்தினாலும் கூட ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கின்றார்கள். புத்தகத்தை எழுதிய பேராசிரியர் ஐயா, இந்த புத்தகத்தை நான் இதற்காக எழுதினேன் இந்த ஒரு எண்ணுரையில் இதனுடைய முகப்புரையை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த புத்தகம் எங்கே இருந்து துவங்குகிறது என்று பார்க்கின்ற போது, இந்த உலகத்திலே முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பென்று சொல்வார்கள். இந்த புத்தகத்தை எழுதிய பேராசிரியருக்கு உறவாய் உயிராய் நெஞ்சத்தில் என்றென்றும் நிழலாக கலந்த இரு நண்பர்கள், குமரி முத்தமிழ் மன்றத்தினுடைய நிர்வாகிகளாக பணியாற்றிய 2 நண்பர்களுக்கு, மிக முக்கியமான நண்பர்களுக்கு இந்த புத்தகத்தை பேராசிரியர் ஐயா அவர்கள் சமர்ப்பணம் செய்கின்றார்கள். இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் எடுத்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு பக்கங்களிலுமே நல்ல தமிழறிஞர்கள் கொடுத்த வாழ்த்துறை அழகாக வர்ணிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தை ஒவ்வொரு பக்கங்களாக நாம் வாசித்து பார்க்கிற போது இந்த புத்தகத்தினுடைய நிறைவாக புனித அந்தோனியார் ஆலயம் கள்ளித்தட்டு காப்பு காட்டிலே பங்கு தந்தையாக பணியாற்றிய பேரன்புக்குரிய ஐயா சூசை அடிகளார், மரிய சூசை அடிகளார் அவர்களுடைய வாழ்த்துறையும் இந்த புத்தகத்திலே நிறைவாக எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக பொருள் அடக்கமானது மேதையை பேதையாக்கக்கூடிய போதை என்ற இந்த புத்தகம் பல்வேறு விதமான வாழ்த்துக்களோடு, பல்வேறு விதமான வாழ்த்துறைகளோடு தொடங்குகின்றது. இந்த புத்தகத்திற்கு உள்ளாக சென்று பார்க்கிற போது பேரன்புக்குரியவர்களே, இந்த புத்தகம் ஏறத்தாழ 186க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்திலே ஒவ்வொரு பக்கங்களிலும் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற போது, இந்த உலகத்தில் மேதையை பேதை ஆக்கக்கூடிய போதை, அதாவது ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை இன்று இந்த போதை எப்படி அடிமைப்படுத்தி இருக்கின்றது, இந்த போதை எப்படி அடிமைப்படுத்துகிறது, இந்த போதையால் அடிமைப்பட்ட ஆதிகாலத்து தலைவர்களிலிருந்து நிகழ்கால தலைவர்கள் யார் யார், அதில் முக்கியமானவர்கள் யார் யார், அரசர்கள் யார் யார், சமூகம் சார்ந்தவர்கள் யார் யார், நடிகர்கள் யார் யார் என்று மிக முக்கியமான தகவல்களை இந்த புத்தகத்தை எழுதியவர் பேரன்புக்குரிய ஐயா மிக முக்கியமாக நுட்பமாக சிந்தித்து வர்ணித்துள்ளதாகவே நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், மகா அலெக்சாண்டரில் இருந்து துவங்கி ஆப்ரகாம் லிங்கனில் இருந்து துவங்கி இந்த இந்திய திருநாட்டினுடைய தேச தந்தையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களுடைய மகன் முதல்
இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு கால்பந்து ஜாம்பவானாக இருக்கக்கூடிய மரோடானாவிலிருந்து மலையாள திரையுலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தாலும் ரசிகருடைய உள்ளத்தில் இன்னும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா கலாபம் மணியிலிருந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல தமிழ் திரையுலகிலே இருக்கக்கூடிய எம்.ஆர். ராதாவாக இருக்கலாம், சாவித்ரியாக இருக்கலாம், ஸ்ரீதேவியாக இருக்கலாம், அவர்களுக்கு அடுத்தபடியாக அறிவியல் சார்ந்த துறைகளிலிருந்து சமூகம் சார்ந்த துறைகளிலிருந்து இளைய பட்டதாரிகள் முதல் எத்தனை தலைவர்களை, எத்தனை இளைஞர்களை, எத்தனை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானவர்களை எல்லாம் இந்த புத்தகம் தட்டி எழுப்புகின்றது. காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களிலும் அவ்வளவு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேதையை எப்படி இந்த போதை பேதையாக்க மாற்றுகின்றது, ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே எப்படி போதை இறங்குகின்றது, எவ்வளவு பெரிய போதை இருக்கிறது, எவ்வளவு சிறிய போதை இருக்கிறது, விலை மதிக்க முடியாத போதை எப்படி இருக்கிறது, ராஜநாங்க போதையிலிருந்து, கொகையிலிருந்து, அபினிலிருந்து எத்தனையோ விலை மதிக்க முடியாத போதைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த போதையை பயன்படுத்துவதனால இளைய சமூகம் எப்படியெல்லாம் இன்று அழிக்கப்படுகிறது. உண்மையாக சொல்லுகிற போது அன்புக்குரியவர்களே, என்னுடைய அனுபவத்தில் நான் உண்மையாக சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்திலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர்கள் இருந்தார்கள். அந்த நண்பர்களை நான் மிகவும் நேசித்தேன். அந்த நண்பருக்கும் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்தார்கள். வாங்கி கொடுத்த ஒரு 7 நாட்களிலே அவனுடைய கல்லறையை தான் அங்கே பார்க்க முடிந்தது. ஏனென்று சொன்னால், போதைக்கு அடிமையாகி தலையிலே தலைக்கவசம் இல்லாமல் வாகனத்திலே சென்ற மகனுக்கு தாயார் வங்கியிலிருந்து தங்களுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய தாலி கயிற்றை அடகமானம் வைத்து வாங்கி கொடுத்த பைக்கிலிருந்து மகன் போதைக்கு அடிமையாகி விழுந்து மூளை சாவு அடைந்து 16 நாட்களிலே அவனுடைய கல்லறை கட்டிய அனுபவங்கள் கூட எத்தனையோ நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையும் நிச்சயமாக இருக்கும். உண்மையாக அப்படிப்பட்ட நல்ல பல அறிவு சார்ந்த, சமூகம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த நல்ல பல தகவல்களை இந்த புத்தகம் எடுத்துரைக்கிறது. இந்த புத்தகம் அதிலிருந்து மாறுபட்ட ஒரு சிந்தனையை கொடுக்கிறது. எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் போதையிலிருந்து மீண்டு வரலாம், போதையிலிருந்து மீண்டு வருவதற்குரிய வழிமுறைகள், இந்த உலகத்திலே மதுவிலக்குக்காக போராடியவர்கள் யார் யார், அந்த மதுவிலக்கை எப்படியெல்லாம் போராடினது, இந்த உலகத்தே மதுவை ஏன் ஒழிக்க வேண்டும், அதை தாண்டி போதை எப்படியெல்லாம் இளைய சமூகத்தை பாதிக்கிறது, அதை கடந்து பள்ளி கல்லூரி மாணவர்களும், அதை கடந்து பள்ளி கல்லூரியிலே படித்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சமூகமும் படித்து அறிந்து ஒரு பாடமாகவே இந்த புத்தகத்தை அனைத்து மக்களுக்கும் கற்பிக்கக்கூடிய அளவிற்கு மிக மிக நேர்த்தியாக இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய நிறைவுரையிலும் குமரி முத்தமிழ் மாமன்றத்தினுடைய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா சஜீவ் அவர்களுடைய நிறைவான வாழ்த்துறையை பார்க்க முடிகிறது. ஒட்டு மொத்தமாக 186 பக்கங்களையும் படித்து பார்க்கின்ற போது உண்மையாகவே போதைக்கு அடிமையானவர்கள் யார், அவர்கள் இதற்காக அடிமையானார்கள், எப்படி அடிமைப்படுத்தி இருக்கிறது, மீண்டு வருவதற்குரிய வழிமுறை என்ன, அதை கடந்து மீண்டு வர முடியுமா என்று சிந்தித்தவர்களுக்கும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல பல கருத்துக்களையும் இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். மேதையை எப்படி போதை பேதையாக மாற்றுகிறது என்று சொல்லுகின்ற போது உண்மையாகவே ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே போதை செல்லுகின்ற போது அவன் நடக்க முடியாத ஒரு அரக்கனாக மாறுகின்றான். அரக்கனுக்கு உண்மையாகவே கண்ணும் தெரியாது, காதும் தெரியாது, காலும் தெரியாது, அவன் விழுந்து விட்டால் தூக்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள். உண்மையாகவே ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே போதை சென்று அவனுடைய தன்மானத்தை எப்படி அவன் இழக்கின்றான், சுயமரியாதை எப்படி இழக்கின்றான், குடும்பத்துக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை இந்த போதை கொண்டு வருகிறது. அந்த போதைக்கு அடிமையான பிறகு அதிலிருந்து மீள முடியாமல் இளைய சமூகம் எப்படி ஒரு தவறான பாதைக்கு செல்லுகிறது என்ற போன்ற பல விதமான உண்மையான ஒரு தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு பெட்டகம் மேதையை பேதையாக்கி கொண்டிருக்கக்கூடிய போதை. இந்த புத்தகத்தை எழுதியவர்
பேரன்புக்குரிய ஐயா முழங்குழி லாசர் அவர்கள் குமரி மாவட்டம் தொல்காப்பியம் பிறந்த காப்புக்காட்டிலே குமரி முத்தமிழ் மன்றத்தை நிறுவிய பேரன்புக்குரிய ஆசான், எங்களை என்றென்றும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரன்புக்குரிய ஐயா முழங்குழி லாசர் அவர்களுடைய கைவண்ணத்தில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. எவரேனும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை. உங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய ஆதரவு இருக்கும் என்ற ஒரு வாக்குறுதியோடு இன்னும் தொடர்ச்சியாக அறிந்திடாத நல்ல பல தகவல்களையும், அறிந்திடாத நல்ல பல செய்திகளையும், அறிந்திடாத பல பொக்கிஷங்களையும் உங்களுக்கு கண்களுக்கு விருந்தாக்கி, காதுகளுக்கு விருந்தாக்கி, உங்களை அறிய வைத்து, உங்களுக்கு அறிவளித்து, உங்களிடமிருந்து என்றென்றும் நல்ல பல தகவல்களோடு விடைபெறுவது உங்களுடைய உதச்சிக்கோட்டை விஜயன். அன்புக்குரியவர்களே, இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் இந்த பயணம் நெடும் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும் என்ற ஒரு உறுதியோடு இது போன்ற நல்ல பல கருத்துக்களையும் நல்ல பல தகவல்களையும் இந்த சமூகம் சார்ந்த பல ஒரு உணர்வுபூர்வமான திருப்பங்களோடு என்னுடைய சமூக வலைதளத்திலே பல்வேறு விதமான தகவல்கள் இன்று வர இருக்கிறது. ஆகவே அனைத்து நல்ல உள்ளங்களும் உங்களுடைய யோகோபித்த ஆதரவுகளை அள்ளி 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 தாருங்கள் என்ற ஒரு நல்ல செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன். நல்ல பல கருத்துக்களை உங்களுக்கு தினமும் தருவேன் என்ற ஒரு உறுதியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேரன்புக்குரிய உதச்சிக்கோட்டை விஜயன் சார்ந்தவர்களே.